எக்கனாமிக்ஸ் புக்கு வந்து அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த புக்ல வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் வந்து ரெண்டுமே இன்டகிரேட்டடா கவர் ஆன மாதிரி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து பிவைக்யூ இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸோட ப்ரிலிம்ஸ் பிவைக்யூ அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூ ரெண்டுமே இன்கார்பரேட்டட். இட் இஸ் a very interesting article, the challenge to India's digital sovereignty. ஸோ இந்தியாவுடைய டிஜிட்டல் சாவர்னிட்டி வந்து இட் இஸ் அண்டர் த்ரெட். இது வந்து ஆல்ரெடி நம்ம இன்டைரக்டா நிறைய வாட்டி இதை டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக் தான். பட் இதில் ஒரு சில யூனிக் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதுக்காக இதை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு சில வே ஃபார்வர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி த்ரெட் டு இந்தியாஸ் டிஜிட்டல் சாவர்னிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த டேட்டா சென்டர்ஸ் பார்த்தோம்ல, அதோட தொடர்ச்சி தான். இப்போ வி ஆர் யூசிங் அ லாட் ஆஃப் ஆன்லைன் சர்வீசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த யூடியூப் லைவே எந்த சாஃப்ட்வேரோட சப்போர்ட் மூலமாக போயிட்டு இருக்குன்னா, ஜூம் சாஃப்ட்வேர் மூலமாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஜூமுங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனியோடைய ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோவுடைய டேட்டாவுடைய சர்வர் இந்தியாவில் கூட எங்கேயாவது இருக்கலாம். ஆனால் ஜூம் சாஃப்ட்வேரோட ஓனர் யாரு? ஒரு சைனீஸ் பர்சன். சைனா வந்து அவங்க நாட்டில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்னதுன்னா, அவங்க நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற எல்லா கம்பெனிஸும் அவங்களுடைய ஆப்ரேஷன் சார்ந்த எந்த டேட்டா கவர்மெண்ட் கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு. அதனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ ஒரு சைனீஸ் கம்பெனி இந்தியாவில் ஆப்ரேட் ஆகுதுன்னா, அப்போ அவங்க என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க, எந்த டேட்டா வந்தாலும் சைனீஸ் கவர்மெண்ட் கேட்டால் கொடுக்கணும். ஸோ இந்த லாஜிக் பிரச்சனையா இருக்கிறப்போ தான் டிக்டாக் பேன் பண்ணாங்க. இப்போ ஏன் டிக்டாக் பேன் பண்ணாங்க, பப்ஜி பேன் பண்ணாங்க அப்படின்னா, டிக்டாக் வந்து அகைன் இன்டைரக்டா அது சைனீஸ் ஓனர்ஷிப், டைரக்ட்லி இட் இஸ் ஓன்டு பை சிங்கப்பூர் தான், பட் இன்டைரக்டா சைனீஸ் லிங்க் இருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்தியன்ஸோட டிக்டாக் டேட்டா எல்லாமே சைனா கிட்ட போயிடும் அப்படிங்கறனால தான் அதை பேன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஜூமுக்கு வருவோம். இப்போ ஜூம் இப்போ சைனா வந்து தே வாண்ட் டு ஸ்டாப் மை எடிட்டோரியல்ஸ் இனிஷியேட்டிவ். அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம சைனா வந்து கொஞ்சம் திட்டுறோம், அதனால வந்து என்னோட எடிட்டோரியல்ஸ் இனிஷியேட்டிவை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சைனா நினைக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைனீஸ் கவர்மெண்ட் நினைச்சா ஜூமை கூப்பிட்டு, இவன் ஆதில்னு ஒருத்தன் எடிட்டோரியல்ஸ் லான்ச் பண்றப்போ ஜூம் அப்போ ஓப்பனே ஆகக்கூடாது, இல்ல அது ஜூம் ஓப்பன் ஆனாலும் அவன் பாட்டி வீடியோ நடத்தட்டும், நீ மியூட் பண்ணி விட்டுரு அப்படின்னு ஜூம் கம்பெனி கிட்ட சொன்னா ஜூம் அதை பண்ணி தானே ஆகணும். அப்போ ஒரு இந்திய குடிமகனுடைய ஒரு கிளாஸை சைனா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க, கரெக்டா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஏன் சொல்லணும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுனால பண்றேன். ஸோ அப்போ சைனாவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்போ மை டிஜிட்டல் சாவர்னிட்டி, சாவர்னிட்டினா என்ன? எபிலிட்டி டு கண்ட்ரோல் மை ஓன் ஆக்ஷன்ஸ், வெதர் ஐ எம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை செல்ஃப் ஆர் மை ஆக்ஷன்ஸ். அதான் வந்து சாவர்னிட்டி. ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னுடைய லேண்டில் இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருந்தா அது கவர்மெண்டோட சாவர்னிட்டி. அப்போ இந்தியாவுடைய டிஜிட்டல் சாவர்னிட்டி இஸ் அண்டர் த்ரெட் பிகாஸ் சைனா கேன் கண்ட்ரோல் எனிதிங் விச் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா இஃப் தே ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஜூம் டு டேக் சர்டன் ஆக்ஷன்ஸ். ஸோ அப்போ வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஒரு கேபினெட் மீட்டிங் ஜூம் மூலமாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம சிஎம் பேசுறாரு அப்படின்னு. ஸோ அப்படி பேசுறப்போ இப்போ அந்த மீட்டிங்ல முக்கியமான கேபினெட் டெசிஷன்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க, சிஎம் மினிஸ்டர்ஸ் அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறப்போ அது ஜூம் மீட்டிங்ல நடக்குதுன்னா, அப்போ சைனாவை நினைச்சா நம்ம கேபினெட் என்ன மாதிரியான டிஸ்கஷன்ஸ் பண்றாங்க, என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கிறத சைனீஸ் கவர்மெண்ட் கேட்கலாம்ல, ஏன்னா we are using a Chinese app. இதுதான் சாவர்னிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. நான் என்னோட சொன்னப்போ உங்களுக்கு சிரிப்பா இருந்தது, இப்போ அதான் கவர்மெண்ட் வச்சு சொல்றேன். அதுவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பண்ணா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஜூமை தான் பயன்படுத்துறாங்கன்னா அது முட்டாள் தான் சரியா, அது பண்ணக்கூடாது. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தி எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தான் டிஜிட்டல் சாவர்னிட்டி. ஸோ நம்ம நாட்டோடைய டேட்டா, நம்ம நாட்டோடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு கம்பெனியோ இல்லைனா அந்த ஃபாரின்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டோ அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது கண்ட்ரோல் பண்ணும்போது டிஜிட்டல் சாவர்னிட்டி இஸ் பிரீச்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்போ சைனா வந்து என்னோட எடிட்டோரியில் நான் நிறுத்தக்கூடாதுன்னா நான் ஜூமில் அதை யூஸ் பண்ணாமல் வேற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், ஓபிஎஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணணும். இல்லை இந்தியாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜியோ மீட்ஸ் அப்படிங்கிற அந்த ஜியோ மீட்ஸ் இருக்கு, ஸோ ஜியோ மீட்ஸ் மூலமாக நான் நடத்தினா அது வந்து டேட்டா வந்து இந்தியாவிலே இருக்கும், கவர்மெண்ட் சைனா கவர்மெண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது அன்லெஸ் சைனா கிவ்ஸ் சம் மணி டு ஜியோ. ஸோ கேபிட்டலிஸ்ட் என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த அப்போ இந்தியன் ஆப்பை நான் யூஸ் பண்ணும்போது தான் என்னோட சாவர்னிட்டி கேன் பி ப்ரொடெக்டட் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் நான் சொல்ல வராங்க, அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் வந்து தே ஆர் சைட்டிங். ஸோ சைபர் செக்யூரிட்டி பேப்பர் 3 ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, சீரியஸ் கன்சர்ன்ஸ் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாஸ் டிஜிட்டல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சாவர்னிட்டி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சிசிடிவி, எந்த ஊரில் இருக்கிற எந்த சிசிடிவி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனாக்காரன் நினைச்சா இந்த சிசிடிவி வீடியோட ஆக்சஸ் எடுக்கலாம், எடுத்து நம்மளெல்லாம் மானிட்டர் பண்ணலாம். கிளாஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கா, யார் யாரெல்லாம் வரா, கவர்மெண்ட் சார்ந்து யாராவது வராங்களா, அஜித் தோவால் வந்துட்டு போனாரா அப்படிங்கிறது, எடிட்டோரியல்ஸ் அட்டன் பண்றாரா அவரு அப்படின்னு அவர் இங்கேருந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப்
இந்தியாவுடைய சிசிடிவி நெட்வொர்க்ஸ் have been compromised by hostile entities to gain access information in the India strategic defense assets. அவங்க நம்ம கிங் மேக்கர்ஸ் ஹேக் பண்ண போறது இல்ல, பட் நம்ம டிஃபென்ஸ் சார்ந்த ஒரு ஷிப்போ ஒரு ரேடாரோ இல்லைனா வந்து ஒரு ஆர்மி பேஸு ஏர்ஃபோர்ஸ் பேஸு அங்கே இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே அவங்க ஆக்சஸ் எடுத்தால் நம்மளோட டிஃபென்ஸ் அசட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ எப்படி சைனாவால் நம்ம ஒரு சிசிடிவியை பார்க்க முடியுது? ஏன்னா அந்த சிசிடிவியை இன்டகிரேட் பண்ணுற சாஃப்ட்வேர் சைனீஸ் சாஃப்ட்வேர். உங்களுக்கு புரியுதா? ஈசி கிளவுட் அப்படிங்கிற இந்த சிசிடிவி நீங்கள் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்ம 8 பிரான்ச்சில் இருக்கிற எல்லா சிசிடிவி உடைய கேமராவையும் மொபைலில் பார்க்கலாம். ஸோ அப் சீன் இட். ஸோ என்னதுன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா பிரான்ச்சஸில் நடக்கிற எல்லாத்தையுமே வி கேன் மானிட்டர். நம்ம வேணும்னா வால்யூம் கூட கேட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மைக் கூட இருக்குது. ஸோ சிசிடிவி மூலமாகவே கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆடியோவும் கேட்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த சிசிடிவிலாம் இன்டகிரேட் பண்ணுற ஆப் சைனாக்காரன். அப்போ அந்த ஆப் அவன் தான் இருக்கிறதுனால தே ஆர் ஆல்சோ ஆக்சஸிங் தி சிசிடிவி கண்டென்ட். அப்போ இந்தியாவில் இருக்கிற என்டையர் சிசிடிவி கண்டென்ட்டும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இன்ஃபேக்ட் இது வந்து ஐ வில் டெல் another example to draw a parallel how Ayatollah Ali Khamenei was assassinated அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். Ayatollah Ali Khamenei was the supreme leader of Iran who was killed because of the aerial attacks of Israel and US. எப்படி வந்து Ayatollah Ali Khamenei இந்த பில்டிங்ல தான் இருக்காருன்னு இஸ்ரேல் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா சிசிடிவி தான். ஸோ தே ஹேக்ட் தி என்டையர் சிசிடிவி நெட்வொர்க் ஆஃப் ஈரான். அவங்களுடைய ரோட்லலாம் இப்போ சிசிடிவி இருக்குல்ல, எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி ப்ளஸ் கிரவுண்ட் லெவல் ஆப்ரேட்டிவ்ஸும் இருக்காங்க, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, சிசிடிவி இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அப்போ ஒரு சில விதமான காருங்க ஒரு சில விதமான ஃபார்மேஷன்ஸ்ல போறதை கவனிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பில்டிங்குள்ள போறதெல்லாம் பார்க்கறத வச்சு தான் தே ஆர் ஏபிள் டு ப்ரெடிக்ட் அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. சிசிடிவி ஹேக் பண்ணி தான் ஈரான் ஓட சுப்ரீம் லீடர் வாஸ் கில்டு. ஸோ another சீரியஸ் எக்ஸாம்பிள் விச் ஐ எம் drawing. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நயரா எனர்ஜி. நயரா எனர்ஜி வந்து இட் இஸ் புதுசாக பெட்ரோல் பங்க் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? இந்த நயரா எனர்ஜியோடைய ஒன் ஆஃப் தி ஓனர் வந்து நம்ம இவர் தான், பெரிய முதலாளி ஜியோ தான், ரிலையன்ஸ் தான். ஸோ பெரிய முதலாளி இருக்காரு. அண்ட் அது கூட இன்னொரு இன்வெஸ்டர் யாருன்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யன் பேஸ்டு ஆயில் கம்பெனிஸான கேஸ் நாஃப்ட்னு நினைக்கிறேன், ஐ ஃபர்காட் தி நேம். அந்த கம்பெனி தான் ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் இன் நயரா எனர்ஜி. ஸோ அப்போ இந்த நயரா எனர்ஜிலேருந்து தான் ரஷ்யாலேருந்து வந்த க்ரூடெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, யூரல் க்ரூடு. ஸோ இந்த நயரா எனர்ஜிலேருந்து வந்த க்ரூடெல்லாம் ரிஃபைன் பண்ணி தான் நயரா பெட்ரோல் பங்க் மூலமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நயரா இப்போ உலக நாடுகள்லாம் ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போடுறப்போ ரஷ்யன் ஆயில் விற்கிற எல்லா கம்பெனி மேலேயும் சாங்ஷன் போட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நயரா மேலேயும் சாங்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா when US imposed sanctions and European Union imposed sanctions against Russia because of Ukraine war, Nayara was under the sanction list. So operations of Nayara also was affected. So அதனால என்ன ஆயிடுச்சுன்னா automatically Microsoft was asked to cut off its services which was given to Nayara. So Nayara was using Microsoft உடைய all their operations-க்கு Microsoft உடைய Azure அப்படிங்கிற cloud. ஸோ இப்போ வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா cloudல இப்போ லீடர்ஸ் யாருன்னா அமேசான் உடைய வெப் சர்வீசஸ் AWSன்னு அமேசான் இருக்கு, அசூர்னு மைக்ரோசாஃப்ட் இருக்கு, அப்புறம் கூகுள் இருக்கு, கூகுள் கிளவுடு. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து வேர்ல்டில் இப்போது க்ளவுடு கம்ப்யூட்டிங்கான க்ளவுடு சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்டோடைய அசூர், அமேசான் வெப் சர்வீசஸோட AWS அண்ட் கூகுள். ஸோ அப்போ எனி கிளவுட் சிஸ்டம் மஸ்ட் பி யூசிங் தீஸ் 3 மேஜராக பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் கூகுள் டிரைவில் போகிறதுலாம் கூகுள் கையில் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போது இப்போ கிங் மேக்கர்ஸோட எல்லா டொமைனும் AWSல தான் இருக்குது, உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ அமேசான் நினச்சா கிங் மேக்கர்ஸோட வெப்சைட்டையும் ஆப்பையும் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் பண்ணலாம். அதனால தான் நீ கொஸ்டின் பேப்பர் வரல, உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அசூர் கிட்ட சொல்லி இந்த நயராவுடைய கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நயரா வந்து தன்னோட இமெயில், தன்னோட ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே மைக்ரோசாஃப்டோட சப்போர்ட்டில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் சாங்ஷன் போட்ட உடனே நயராவோட ஆப்ரேஷன்ஸே நின்றுடுச்சு. ஸோ அப்போது ஒரு இந்தியன் கம்பெனியோடைய பெட்ரோலியம் கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸை ஒரு நாள் நிறுத்திட்டாங்க. பிகாஸ் ஆஃப் யார் முடிவு பண்ணுறா? மைக்ரோசாஃப்ட் முடிவு பண்ணுது. மைக்ரோசாஃப்ட் யார் ஆர்டர் பண்ணால்? US கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுது, யூரோப்பியன் யூனியன் ஆர்டர் பண்ணுது. ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனியோ இல்லை ஒரு ஃபாரின் கவர்மெண்ட்டோ நினச்சா இந்தியன் கம்பெனியோடைய ஆப்ரேஷன்ஸை தடுக்க முடியும். இதுதான் நான் எடிட்டோரியல்ஸ் வச்சு உங்களுக்கு சொன்னேன், சிம்பிளாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். ஸோ சிசிடிவி ஒரு எக்ஸாம்பிள், ஈசி கிளவுட் இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சைபர் செக்யூரிட்டியில். அப்புறம் நயராவுடைய மைக்ரோசாஃப்ட் அசூரோடைய அந்த ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் அதை தாண்டி அயட்டோல்லா அலி கமேனியோட எக்ஸாம்பிள்ஸும் சொல்லலாம். அது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, அன்அஃபிஷியலாக இந்த வீடியோஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிசிடிவி வச்சு தான் போட்டாங்க வரேன்னு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா சாவர்னிட்டி. ஸோ கிரிட்டிக்கல் இந்தியன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம், ப்ரொடக்டிவிட்டி சூட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த மாதிரி ஃபாரின் டெக் ஜெயிண்ட் இன்னும் கூகுள், அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய கிளவுட்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸோட ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. As long as Indian companies are relying on these cloud infrastructure for their operations, anytime those operations can be curtailed, including Kingmakers IAS Academy. So அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். Even when the data is physically stored in India under certain existing global governance regime, foreign cloud technology companies can be compelled to provide a data position to their home governments. எப்போ வேணாலும் அந்த home governments நினைச்சா டேட்டா வாங்கலாம். And especially China is having an explicit law that you have to give their data அப்படின்னு இருக்கு. As a result, effective control over the digital infrastructure shifts away from Indian entities to overseas corporations and foreign governments. Automatically, about sovereignty நம்ம கையில இல்லை. இதுதான் டேட்டா சாவர்னிட்டி. ஸோ இந்த டேட்டா டிஜிட்டைசேஷன், டேட்டா கவர்னன்ஸ், இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வந்தாலும் டேட்டா சாவர்னிட்டி ஆர் டிஜிட்டல் சாவர்னிட்டி இஸ் எ கீவேர்ட் வேர் யூ கேன் யூஸ். ஓகே, இதை வந்து சரி பண்ண தான் டேட்டா லோக்கலைசேஷன் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. டேட்டா லோக்கலைசேஷன் என்ன சொல்லணும்னா, இந்தியன்ஸோடைய டேட்டா இந்தியாவில் தான் இருக்கணும், இந்தியாவில் இருக்கிற சர்வர்ஸில் தான் இருக்கணும். அண்ட் அதோட அடுத்த கட்டமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிஜினஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே போகிறோம். இப்போ என்னதான் வைசாக்ல வந்து இப்போ எவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் வந்தாலும் அது கூகுள் தான் திரும்ப. அப்போது இந்தியாவிலேயே இந்தியன்ஸ் ஆரம்பித்த ஒரு டேட்டா சென்டர் வந்து அதில் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ்லாம் வச்சாதான் இது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க. ஸோ இதான் வந்து சைபர் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாயிண்டாக நீங்கள் ஆட் பண்ணலாம். அவர் இதுவே ஒரு சேலஞ்சஸ் டு இந்தியா டிஜிட்டல் சாவர்னிட்டி ஒரு கொஸ்டினாக வரலாம். இதனால் என்ன ஆயிருந்தா கிரிட்டிக்கல் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் நிறைய வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து நின்று போயிருக்கு. ஸோ கவர்மெண்டோட ஆப்ரேஷன்ஸுமே நிறைய இந்த மாதிரி ஃபாரின் கிளவுடை நம்பி தான் இருக்குது. ட்ரேடு, காமர்ஸு, மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ் எல்லாமே ஹால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய மிசைல்ஸ்க்கு, ஃபைட்டர் ஜெட்டுக்கு, டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதுலேயும் அவங்க எப்போ வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு மிசைல் அனுப்புகிறோம், அந்த மிசைலுடைய கோடிங் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வாங்கின ஒரு மிசைல்னு வச்சுக்கலாம், ஆர் ஒரு ஏர்கிராஃப்ட்னு வச்சுக்கலாம். நம்ம வாங்குற எல்லா ஏர்கிராஃப்ட்டும் ஃபாரின் தான் எக்ஸப்ட் ஃபார் தேஜஸ். ஸோ அப்போ அந்த ஏர்கிராஃப்ட் இப்போ ரஃபேல் வாங்குறோம்னா அப்போ ஃப்ரான்ஸ் நினச்சா ரஃபேல் நம்மக்கிட்ட கொடுக்குறப்போ அதில் இருக்க கோடிங் எதுலையா ஒன்று ஒரு ட்விஸ்ட் வச்சு கொடுக்கலாம். they can control its operations. So in conflict scenarios, these manufacturers could possibly degrade the targeting accuracy or operational range. அதே மாதிரி என்ன ஆகுனா, நமக்கே தெரியாமல் நம்ம கொடுத்துருக்கிற ரஃபேலில் ஏதோ ஒரு சென்சார் வச்சுருந்தாங்கன்னா அப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸ் அதை ஆப்ரேட் பண்ணுறப்போ ஃப்ரான்ஸ்காரனும் பார்க்கலாம். ஆர் தசால்ட்டுங்கிற ஒரு கம்பெனி வந்து அது இருந்தாலும் தசால்ட் கம்பெனி அந்த டேட்டாவை வேறு யாருக்காவது கொடுத்துட்டானா, ஸோ பாகிஸ்தானுக்கு கொடுக்குறான் அப்படின்னா, ஸோ அப்போ கொடுத்துட்டானா அப்போ ஆட்டோமேட்டிக்லி நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆப்ரேஷன் இஸ் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் எனக்கு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் கார்கில் கான்ஃப்ளிக். கார்கில் கான்ஃப்ளிக்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம அது வந்து கார்கில் வார் இஸ் அபவுட் தி ஹை ஆல்டிடியூட் வார், அது மலை மேலே நடந்த ஒரு வார், செக்யூரிட்டி அப்போ பார்த்தது. ஸோ கார்கில் வார் அப்போ என்ன ஆச்சுன்னா, they captured the Kargil and from the hilly regions and they started attacking anything coming in the Kashmir valley. So hill capture பண்ணிட்டு வேலி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம ஹில்லை ரீகேப்சர் பண்ணது தான் அந்த கார்கில் வார். அப்போ ரீகேப்சர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஜிபிஎஸ் டேட்டா அப்போ தேவைப்படுச்சு. அப்போன்னு பார்த்து யூஎஸ் வந்து ப்ரோ பாகிஸ்தானாக இருந்தாங்க. 2000s அப்புறமா தான் அவங்க ப்ரோ இந்தியாவானாங்க. ஸோ ப்ரோ பாகிஸ்தானாக இருந்ததுனாலையும் நம்மளுடைய இந்த பொக்ரான்னால நம்ம மேலே இருந்திருக்க சாங்ஷன்ஸ் இருந்ததுனாலையும் ஜிபிஎஸோட ஆக்சஸ் வந்து நமக்கு கொடுக்காததுனால இமீடியட்டாக நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாததுனால வித்தவுட் ஜிபிஎஸ் we had to do that operation. ஸோ கிரிட்டிக்கலான ஒரு டைமில் ஜிபிஎஸ் டேட்டா தரமாட்டோம்ட்டான். அப்போ இந்த மாதிரி நேவிகேஷன் டெக்னாலஜி நம்ம ஃபாரின் நம்பி இருந்தால் நம்மளோட டிஃபென்ஸ் வந்து என்னைக்கு வேணாலும் அவன் டினை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும்போது தான் நம்ம இந்தியாவுக்காக நமக்கு நாமேன்னு ஒரு இண்டிஜினஸ் சேட்டலைட் நேவிகேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நமக்கு வரும். அதனால தான் IRNSS வந்துச்சு. ஸோ IRNSS அப்படிங்கிறது நேவிக் அப்படிங்கிற சிஸ்டம், அது இப்போ திரும்ப டிஸ்ஃபங்க்ஷனல் தான். ஸோ நம்ம ஒரு 7 சேட்டலைட் அனுப்பி நேவிக் அப்படிங்கிற இந்தியன் ஆப்ரேட்டட் ஜிபிஎஸ் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தோம், சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தோம். அதே மாதிரி வந்து ஷிஃப்ட் இன் அதர் கண்ட்ரிஸ். ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அமெரிக்கன் டெக் ஜெயன்ஸ் கம்பெனிஸோடைய எந்த சாஃப்ட்வேரையும் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். இருக்கிற 3மே அமெரிக்கன் தான், அமேசானு, மைக்ரோசாஃப்ட், கூகுள், 3 அமெரிக்கன் தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அப்போது அமெரிக்கன் சார்ந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாங்கிறப்போ தான் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸையும் ஜூமையும் யூஸ் பண்ண வேணாம், ஜூம் வந்து சைனாது, அது யூஸ் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து யூரோப்புக்குன்னு ஒரு தனி வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேரை நம்ம கொண்டு வரலாம், அதை வச்சு எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து யூரோப் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து நெதர்லாண்ட்ஸ், டென்மார்க் அண்ட் செவரல் ஜெர்மன் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன் எல்லாருமே அந்த முடிவு எடுத்திருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், அவுட்லுக்கு
எம்எஸ் ஆஃபீஸை யூஸ் பண்ண வேணாம் ஃபார் கவர்மெண்ட் பர்பஸஸ்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம வந்து கூகுள் டாக்ஸு ஷீட்ஸ் யூஸ் பண்ணால் அது கூகுள் திரும்ப. மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, கூகுள் யூஸ் பண்ணால் அப்போ நீ சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூரோப்பியன் ஓன்டு கிளவுட் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸை நம்ம கொண்டு வந்து கவர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் கிளவுட் அண்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் கொண்டு வரணும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனும் முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவோட இதை யூஸ் பண்ண வேணாம், சைனாவோட யூஸ் பண்ண வேணான்னு இருக்கிறப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணணும், நம்மளும் அதுதான் பண்ணணும். நம்மளும் நமக்காக ஒரு பாரத் மீட் இல்லை பாரத் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஆப் ஒன்று கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து பாரத் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் வந்து கொண்டு வரணும். அதில் வந்து வேர்டு, பிபிடி அதெல்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அது கொண்டு வந்தால் தான் நம்மளோட டேட்டா சாவர்னிட்டி இருக்கும். இப்போ அடுத்தது, இப்போ இந்த எடிட்டோரியலோட கண்டென்ட் இதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் இதில் பவர் டிரான்சிஷன் தியரி அப்படிங்கிற ஒரு தியரியை பற்றி டச் பண்ணாங்க. பவர் டிரான்சிஷன் தியரி இஸ் ரெலவென்ட் ஃபார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் பவர் டிரான்சிஷன் தியரி நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, நமக்கு எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பேப்பர் 4ல் நமக்கு தியரிஸ் முக்கியம். நம்ம என்னதான் தியரிட்டிக்கலாக பிஎஸ்ஐஆர் தான் எழுதுவாங்க அப்படின்னு இருந்தாலும் ஐஆரில் நம்ம கொஞ்சம் தியரிஸையும் திங்கர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம்ல. அப்போது பவர் டிரான்சிஷன் தியரி பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் தியரி அப்படின்னு ஜியாகிரபியில் படிப்போம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஹெல்த் டிரான்சிஷன் தியரி அப்படின்னு ஒன்று நடத்தினேன். ஹெல்த்தில் எப்படி வந்து ஒரு ஹை மொபிலிட்டி ஹை மார்டாலிட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகுது, டிசீசஸ் கம்யூனிகபிள் டிசீசஸ் சார்ந்த ஒரு கண்ட்ரி நான் கம்யூனிகபிளாக எப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி பவர் டிரான்சிஷன் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ இந்த தியரி வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன். ஸோ வாட் இஸ் இஸ் பவர் டிரான்சிஷன் தியரி? ஸோ பவர் டிரான்சிஷன் தியரியில் ஒரு சுப்ரீம் பவர்ஃபுல் கண்ட்ரி இருக்குது, டாமினன்ஸ். ஸோ நம்ம எத்திக்ஸ் இன் ஐஆர் கிளாஸில் நான் ஒன்று நடத்தியிருப்பேன். ஐஆரோட ரிலேஷன்ஸ் வந்து ஐடியலிசம், ரியலிசம் அதை விட தாண்டி த்ரூ டாமினன்ஸ் அண்ட் த்ரூ கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு 2 விஷயத்தில் நடத்தும். ஒன்று வந்து டாமினன்ஸ், ஒரு நாடு இன்னொரு நாடை டாமினேட் பண்ணுறது மூலமாக ஐஆர் நடக்கும். இன்னொன்று வந்து த்ரூ கோஆப்ரேஷன், 2 நாடுகளும் கோஆப்ரேட் பண்ணுறது மூலமாகவும் நடக்கும். அப்படிங்கிற 2 ஸ்ட்ரீம்ஸ் வந்து நான் எத்திக்ஸ் கிளாஸில் நடத்தியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாமினண்ட்டான ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த டாமினண்ட்டான கண்ட்ரி மிச்ச கண்ட்ரிக்கெல்லாம் டிக்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த கண்ட்ரியோட டிக்டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மித்த எல்லா கண்ட்ரியும் நடந்துக்குது. ஸோ அந்த கண்ட்ரிக்கு கீழே இருக்கிற ஹைரார்கியில் அடுத்த லெவலில் இருக்க கண்ட்ரி, ஸோ ஹைரார்கியில் அடுத்த லெவலில் இருக்கிற கண்ட்ரி இந்த கண்ட்ரியோட டாமினன்ஸை கொஸ்டின் பண்ணாமல் அவங்களோட ஆப்ரேஷன் ரேஞ்சில் என்ன இன்டர்நேஷ்னலி ஸ்ட்ராட்டஜிக்கலி பண்ணிக்கிட்டு வரைக்கும் இவன் எதுவுமே பண்ண மாட்டான் பெருசாக. ஸோ அப்போ ஹைரார்கியலி கீழே இருக்கிற ஒரு கண்ட்ரி மேலே இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு ஈக்குவலண்டான ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டிஸ் ஆர் கெப்பாசிட்டியை ரீச் பண்ண போகுது அப்படின்னு இந்த மேலே இருக்கிற கண்ட்ரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா தே வில் நாட் அலோவ் திஸ் கண்ட்ரி டு கம் அப். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு சப்ரஸாக இருக்கிற கண்ட்ரி மேலே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி டாமினண்ட்டாக வரும்போது அது வரதுக்கு முன்னாடியே அதை வர விடாமல் தடுப்பாங்க. ஸோ அதனாலே கான்ஃப்ளிக்ட் வரும். இதுதான் வந்து பவர் டிரான்சிஷன் தியரி சொல்லுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா இவன் அது ஈக்குவல் வந்துட்டானா இவனோட டாமினன்ஸ் போயிடுது. இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக நீங்கள் சைனாவை பார்க்கலாம். யூஎஸ் அண்ட் சைனா வச்சு பாருங்க. ஸோ யூஎஸ் ஒரு டாமினன்ஸில் எஜிமோனாக இருக்கான், சைனா கீழே தான் இருந்தான். இப்போது சைனா வந்து தே ஆர் ரீச்சிங் அ ஸ்பாட் விச் குட் த்ரெட்டன் தி டாமினன்ஸ் அண்ட் ஹெஜிமனி ஆஃப் யூஎஸ்ஏ. அப்படின்னு இருக்கிறப்ப இமீடியட்லி யூஎஸ் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து டெக்னாலஜி கொடுக்காத, அவனுக்கு வந்து ஏஐ சிப்ஸ் வந்து கொடுக்க வேணாம், அவனுக்கு என்விடியாவோட சிப்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு எம்பார்கோ போட்டு அவனோட டாமினன்ஸ் வளர விடாத மாதிரி they are trying to restrict. What is the international relation framework positing that major global wars are likely when rapidly rising dissatisfied nation approaches parity with the established dominant party. ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கிற டாமினன்ட் பார்ட்டி கூட ஒரு சப்ரஸ்ட் நேஷன் வந்து parity எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான். ஸோ கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க. when a nation approaches parity is the word, to an established dominant power, it argues this peace it maintained through clear hierarchy. ஸோ இந்த தியரி படி என்ன சொல்ல வராங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆர்டரில் ஹைரார்கி இருக்கிற வரைக்கும் தான் பீஸ் இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி இன்னொரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி என்ன சொல்லுவாங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் பவர் தியரி என்ன சொல்லுன்னா, இப்போ வந்து நான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுட்டேன், அந்த நாடு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருச்சு, ஸோ பேலன்ஸ் ஆஃப் பவர் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சுன்னா வார் வராது. ஸோ when 2 nations are equal, the deterrent effect will prevent war ன்னு ஒரு தியரி சொல்லுது. அது வேற தியரி. பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா வில் see a lot of theories. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, ஹைரார்கி இருக்கிற வரைக்கும் தான்
பீஸ் இருக்கும். இப்போ இந்த நாடு இதுக்கு ஈக்குவலண்டா பேரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றப்போ இந்த நாடு இந்த சப்ரசினேஷனை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதா இந்த தியரி சொல்லுது. ஸோ இதெல்லாம் நம்ம கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரி அந்தந்த இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம திருச்சி எது வேணுமோ அதை எழுதிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா? The hierarchy, international system is structured like a pyramid with a dominant power at the top, followed by great powers, middle powers and small powers. இதான் வந்து keyword. Dominant power, great power, middle power, small powers. So அப்போ middle power small power states மேல வரதான் நம்ம யூஸ் பண்ணணும். This occurs in a rising challenger in economic. So எதெல்லாம் சேலஞ்ச் பண்ணுது? Economic, military, demographic capabilitiesல when they are trying to equalize it, it will suppress. So அப்போ peace prevails if the rising challenger is satisfied with the existing international order செட் பை தி டாமினன்ட் ஸ்டேட். டாமினன்ட் ஸ்டேட் செட் பண்ண எக்ஸிஸ்டிங் ஆர்டர் ஓகேன்னு மிடில் பவர் இருக்கிற வரைக்கும் தான் பீஸ் இருக்கும் அப்படின்னு இந்த பவர் டிரான்சிஷன் தியரி சொல்லுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஒன்ல ஜெர்மனி வந்து ரேபிட்லி இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணி பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலண்டா வந்தது தான் பிரிட்டிஷ் வந்து வேர்ல்டு வார்ல ஜெர்மனியை சப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சதோ. அதே மாதிரி சோவியத் யூனியனுங்கிற நாடு யூஎஸ்க்கு ஈக்குவலண்டா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ரைஸ் ஆனதுனால தான் கோல்டு வாரே எமர்ஜ் ஆச்சோ. இல்லை இன்னைக்கு சைனாங்கிற கண்ட்ரி யூஎஸ்க்கு ஈக்குவலண்டா ரைஸ் ஆகி வந்ததுனால தான் யூஎஸ் வந்து திரும்பவும் வந்து தன்னோட ஹெஜிமன்னு காட்டிக்கிறதுக்கு அகைன் இட் இஸ் ட்ரைங் டு ரிவர்ட் பேக் ஹிட் பேக் சைனாவோ அப்படிங்கிற அந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இதுக்கு ரெலவெண்ட். இதே மாதிரி தான் இப்போ இந்தியாவும் வந்து இந்த பவர் டிரான்சிஷன் தியரி படி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிக்காகவும் நம்மளுடைய டேட்டா சாவர்னிட்டிக்காகவும் ஏஐலையோ இல்லை ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ்லையோ லீடராக எமர்ஜ் ஆக ட்ரை பண்ணோம்னா இந்த டாமினன்ட் நேஷன் நம்மளை எமர்ஜ் ஆக விடாது, அதுக்கு தடைகள் போட்டுரும். நம்ம இந்த பவர் டிரான்சிஷன் தியரி யூஎஸ் கூடயும் வச்சுக்கலாம், சைனா கூடயும் வச்சுக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் யூஎஸ் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் சைனாவை தான் நம்ம வந்து கம்பீட் பண்ணுறோம். யூஎஸ் கூட கம்பீட் பண்ண இன்னும் டைம் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சைனாவோட நம்ம கம்பீட் பண்ணி போகிறப்போ சைனாவே நம்மளை அலோவ் பண்ணாது. அதுதான் நம்மளோட நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஒரு ஐஆர் ஆன்சரில் இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தையை வந்து அடிச்சு விடலாம், மேபி ஒரு எத்திக்ஸ் இன் ஐஆர் கொஸ்டின்ஸில். ஸோ அப்போ வந்து இந்த ரைசிங் காம்படிட்டர்ஸ் வில் பி கண்ட்ரோல்ட் ஆர் கோஆப்டேட். இந்த மாதிரி வந்து ஒரு மிடில் பவர் வந்து டாமினன்ட் பவர் கிட்ட வரும்போது டாமினன்ட் பவர் வந்து எய்தர் இட் ட்ரை டு கண்டெயின் தட் கண்ட்ரி ஆர் கோஆப்ட்னா என்னன்னா கூட்டத்தில் சேர்த்துப்பாங்க. நீ என் கட்சி தான், இப்போ நேட்டோ அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு நீ எல்லாம் நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு கோஆப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை சேர்த்துப்பாங்க. இப்போ பேக்சிலிக்கா அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கும். அது வந்து கோஆப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ யூஎஸோட மேற்பார்வையில தான் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸோட சப்ளை செயினை வச்சுக்க போறோமே தவிர நம்ம சுயமா வச்சுக்கல த்ரூ பேக்சிலிக்கா. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? So we already see it being played out in the much larger scale between USA and China. With accelerating growth trajectory, India has been inching towards. நம்மளும் வந்து இந்த மாதிரி inching towards போறப்போ நமக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாவர்னிட்டி அப்போ என்ன வந்தது? கார்கில் கான்ஃப்ளிக்ட்ல ஜிபிஎஸ் டினை பண்ணும்போது நம்ம ஐஆர்என்எஸ்எஸ் நம்ம ஓனா ஒன்று டெவலப் பண்ணோம். அதே மாதிரி வந்து செமிகண்டக்டர் இன்னைக்கு ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு தெரிஞ்ச உடனே வி ஸ்டார்டட் டெவலப்பிங் அவர் ஓன் செமிகண்டக்டர் சிஸ்டம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட எல்லா ஆப்ரேஷன்ஸும் எல்லா இமெயில்ஸும் இனிமேல் வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகி ஜோஹோக்கு மாற போறோம்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறது. ஜோஹோ சார் நம்ம தென்காசியில் இருக்கிற ஒரு தமிழ் பர்சன் ஆரம்பிச்ச ஒரு வேம்பு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. ஸோ நான் வேம்புன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேன். ஜோஹோக்கு பழைய பேர் வந்து வேம்பு இன்ஃபோடெக் தான். ஸோ அப்போ வந்து ஸ்ரீதர் வேம்பு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா சென்னையில் இல்லை, தென்காசியில் தான் இருக்கு. ஸோ யூ வாண்டட் டு அந்த பவர்ஸ் அந்த க்ரோத் போல் தியரியை பிரேக் பண்ண ட்ரை பண்றாரு. அர்பன் சென்டர்ஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லாம தான் ஊர்ல ஆரம்பிப்பேன், ரூரல் ஏரியாவில் ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஜோஹோ அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு வந்து இந்தியன் கம்பெனிக்கு எல்லா கவர்மெண்டோட ஆப்ரேஷன்ஸையும் கவர்மெண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இதுதான். ராதர் தென் பி டிபெண்டிங் ஆன் தி ஆஃபீஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் a foreign cloud server, we are moving towards a Indian cloud provider. Okay. ஜோவோட ஓனர் வந்து ஆன்லைனில் ஒரு மாதிரி காமெடியான கமெண்ட்ஸ்லாம் போடுவார் தான், அதை நம்ம இக்னோர் பண்ணிப்போம். ஆனால் இந்த ரீசன் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம். Homegrown platform reflect the growing commitments toward the digital technological sovereignty. India's success is building indigenous payments infrastructure. இப்போ யூபிஐ ரூபேலாம் வந்தது என்ன எக்ஸாம்பிள்? ஃபாரின் கண்ட்ரோல்டு ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம போகாமல் நமக்காகவே நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டது தான் யூபிஐ வந்து பேமெண்ட்ஸ்க்காகவும், ரூபேங்கிறது வந்து கார்ட்ஸ்க்காகவும், கார்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்காகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி என்னன்னைக்கு எதுக்கெல்லாம் சாவர்னிட்டி தேவைப்படுதோ அப்பப்போலாம் நம்ம ஒரு இண்டிஜினஸ் சிஸ்டம் எப்படி கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி ஒரு இண்டிஜினஸ் சிஸ்டம் இப்போ நம்ம கொண்டு வரணும் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா ஆல்சோ அண்ட் ஆல் தி அதர் டெக்னாலஜி. இட் குட் பி ஆன்லைன் கிளவுடு, டேட்டா சென்டர்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாமே கொண்டு வரணும். ஆல்ரெடி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம மேக்ராஜ்
அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ராஜ், மேகம்னா கிளவுட், மேக்ராஜ். இ-காமர்ஸ்க்கு வந்து ஓஎன்டிசி, ஆன்லைன் நெட்வொர்க் ஆஃப் டிஜிட்டல் காமர்ஸ், ஓஎன்டிசி ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி. ஓஎன்டிசி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து இட் இஸ் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்க்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதுக்கு பெஸ்ட் மாடல் யாருன்னா யூஎஸ் மாடல். யூஎஸ் வந்து இந்த மாதிரி எதெல்லாம் சாவர் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜியா இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க இண்டிஜினஸாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதோட ஆர்என்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு இந்த எடிட்டோரியல் சொல்றாங்க. ஸோ யூஎஸ் வந்து, ஆனால் நமக்கு யூஎஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம எப்பவுமே பப்ளிக் செக்டரை வச்சு அதை நகர்த்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். எப்பவுமே கவர்மெண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும், கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கும்னு இருக்கணும். ஆனால் யூஎஸ் வந்து டோட்டலா ஆப்போசிட்டா இருக்காங்க. டிஃபென்ஸ்க்கே பிரைவேட் தான். ஸோ பிரைவேட்டே வந்து எல்லா சிஸ்டம்ஸையும் டெவலப் பண்ண சொல்றாங்க. ஸோ பிரைவேட் கேபிட்டல் இந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்டர் வரும்போது அதை வந்து இண்டிஜினஸ் கண்ட்ரோலில் அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாமே பிரைவேட் தானே, அமேசான், கூகுள், ஆல் தீஸ் திங்ஸ், மைத்தோஸ் வரைக்கும், கிளாட் வரைக்கும் எல்லாம் பிரைவேட் தான், ஆந்த்ரோபிக். ஸோ அப்போ நம்மளும் வந்து வெறும் கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கும் அப்படின்னு இல்லாமல் பிரைவேட் செக்டரையும் இதில் வந்து பூம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஆர்குமெண்ட்டாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு எடிட்டோரியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதோட ஆட் பண்ணிட்டு வெறும் கவர்மெண்ட் மட்டும் எடுக்கும் அப்படின்னு இல்லாமல் பிரைவேட் செக்டர் சேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். When India has long recognized importance of self-reliance, defense manufacturing, it is heavily relying on the public sector. பப்ளிக் செக்டர் டிசைர்ட் ரிசல்ட்ஸ் பெருசாக கொடுத்ததில்லை. ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைவேட் தான் பண்ணுறாங்க. பிரைவேட் ரிசர்ச் பண்ணுது. கவர்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க, பிரைவேட்டுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்றாங்க. பிரைவேட் ரிசர்ச் பண்ணுறான், புதுசாக கண்டுபிடிச்சி எது வந்தாலும் அது கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம், அஷோர்டு ப்ரொக்யூர்மெண்ட் டீலையும் சைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அது பிரைவேட் எது உற்பத்தி பண்ணாலும் டீல் சைன் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, இந்த மாதிரி தான் குண்டு நான் வாங்கிக்கிறேன்றாங்க. அப்போ குண்டு வாங்கிக்கிறேனே, அப்போ எங்கேயாவது பிரச்சனை வேணுமே, சரி பிரச்சனையை உருவாக்கி இந்த குண்டு போடுறேன், குண்டு காலி ஆயிடுச்சு, திரும்ப வந்து குண்டு தயாரிச்சு வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சைக்கிளில் போயிட்டு இருக்கு. திஸ் கிரியேட்ஸ் அ வர்ச்சுவஸ் சைக்கிள். அந்த கான்டெக்ட் அது இல்லை. வர்ச்சுவஸ் சைக்கிள்லாம் என்னதுன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைவேட் செக்டருக்கு ஃபண்டிங் கொடுத்து, ஆர்என்டி சப்போர்ட் கொடுத்து ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ண வச்சு, அந்த டெக்னாலஜியை கவர்மெண்ட்டே ஒரு அஷோர்டு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும், ஆனால் சீப்பர் நோட்டில் நம்ம பண்ணிக்கணும். ஸோ அது மூலமாக நம்ம கட்டிங் எஜ் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்க்கு டெவலப் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடல். ரெண்டாவது மாடல் என்னன்னா, நம்மளால சுயமாக பண்ண முடியலன்னா காமன் மைண்ட் செட் இருக்கிற கண்ட்ரிஸ் கூட நம்ம பார்ட்னர்ஷிப்பில் அதை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து க்ரூஸ் மிசைலை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்ம பேலஸ்டிக் மிசைல் ஆல்ரெடி அக்னிலே இண்டிஜினஸ் பண்ணிட்டோம். ஆனால் க்ரூஸ் மிசைலில் நம்ம டெவலப் பண்ணலாங்கிற போது ரஷ்யா கூட டைப் பண்ணோம், பிரம்மோஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டமில். ஸோ எப்படி வந்து இந்தியா வந்து ரஷ்யா கூட பிரம்மோஸுங்கிற சிஸ்டமில் பண்ணோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட், இந்தியா யூஎஸ் டெக்னாலஜி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ல செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்காக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம். மைக்ரான் டெக்னாலஜி வந்து தன்னுடைய செமிகண்டக்டர் அசம்பிளி டெஸ்ட் மார்க்கெட்டிங் அண்ட் பேக்கேஜிங் ஏடிஎம்பி பிளான்ட் வந்து குஜராத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க, சனத் அப்படிங்கிற ஊரில். ஸோ சனத் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் சிட்டி ஆஃப் குஜராத், ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் நானோவோட மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்கே தான் இருக்குது சனதில். ஸோ அந்த இடத்துல தான் இந்த செமிகண்டக்டர் பிளான்ட் வருது. ஏன் வருதுன்னா இதுவும் டாட்டா தான் பண்ணுது. ஸோ அப்போது கம்பெனி பக்கத்தில் இதையும் ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போது யூஎஸ் கூட நம்ம இந்தியா யூஎஸ் டெக்னாலஜி கோஆபரேஷன் சைன் பண்ணி எப்படி வந்து நம்ம செமிகண்டக்டர் கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் மூலமாக நம்ம கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வரும்போது நம்ம இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு புரியுதா? இண்டிஜினஸாக நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். அது இண்டிஜினஸாக முடியலன்னா ஃபாரின் கண்ட்ரிஸோட கொலாபரேஷனில் நம்ம இதை டெவலப் பண்ணலாம். தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் கொலாபரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னொரு கட்டம் தான் பேக் சிலிக்கா. பேக் சிலிக்கான் யூஎஸ்ல இனிஷியேட்டிவ்ல ஏஐக்கும் கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயினுக்குமே நம்ம கொலாபரேஷன் பண்ணுறோம் டு ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் சைனீஸ் டெக்னாலஜி. அதே மாதிரி வந்து இந்தியா வந்து தன்னோட ரிசர்ச் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி பல எடிட்டோரியலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் ரிசர்ச், ஜேர்டுங்கிற இண்டிகேட்டர் எது சொல்லுது, அந்த கண்ட்ரி வந்து ரிசர்ச்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. வழக்கமாக 0.65 தான் நம்ம படிப்போம். இவன் இந்த ஆர்டிகல் 0.74 போட்டிருக்காங்க. சரி, ஓகே. நம்மளோட கிராஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஆர்என்டி வந்து 0.74 ஆஃப் ஜிடிபி தான் லாஸ்ட் 20 இயர்ஸோட ஆவரேஜ். ஆனால் குளோபல் ஆவரேஜ் வந்து 2% இருக்கு. ஒரு நாட்டு தன்னோட ஜிடிபியில் குளோபல் ஆவரேஜ் வந்து 2% வந்து ரிசர்ச்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து 0.75 தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் 2% ஸ்பெண்ட் பண்ணால் தான் குளோபல் லீடர் ஆக முடியும். The extent which India succeeds in mitigating the risks in technological sovereignty will determine its economic competitiveness and strategic autonomy in an increasing fragmented world. Discuss. இதான் வந்து கொஸ்டின். சரியா? இது உங்களுக்கு ஒரு கொஸ்டினா இல்லைனா கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னு வந்துச்சுன்னா மேலே இருக்கிறது தான் ஆன்சர். சரியா? இப்படிதான் மெயின்ஸ்ல கொஸ்டின் வருது. The extent to which India succeeds in mitigating the risk to its technological sovereignty will determine its economic competitiveness and strategic autonomy in an increasingly fragmented international order. ஸோ அதான் வந்து இது பார்க்குறோம்.